ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நேற்று ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ அதை தான் நான் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ நேற்று கிடையாது, ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி. ஸோ பெட்ரோல் பல்கில் நான் பெட்ரோல் போட்டேன். ஸோ ஜிபே பண்ணேன். 1 லிட்டர் பெட்ரோல் போட்டேன். 101 ரூபா 14 பைசான்னு சொன்னாங்க. ஓகே, ஜிபேயில் வந்து நம்பர் தானே, நம்பரு பாயிண்ட் வேல்யூலாம் இருக்குன்றதுனால ஈஸியாக நம்ம போட்டுட்டோம். ஆனால் அதே நம்ம கையில் கொடுத்தோன்னா 102 ரூபாய் வாங்கிக்கிறாங்க. பேலன்ஸ் 86 பைசா கொடுக்க முடியாங்க. ஏன்னா பைசா செல்லாது, இதெல்லாம் கணக்கு பார்க்குறீங்களா தம்பி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொல்கிறது லாஜிக் தான். பட் அப்போ ஏன் பைசா கணக்கில் இன்னும் பெட்ரோல் ரேட் ப்ரைஸை ஏற்றுறது இறக்குறதுன்னு வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதை தான் நான் ஷேர் பண்ண வந்தேன். ஸோ அதே மாதிரி பெட்ரோல் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக 101.14 அப்படின்ற ரேஞ்சிலே தான் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. குறைஞ்ச மாதிரியும் தெரில, கூட்டின மாதிரியும் தெரில. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் சொல்கிறது பார்த்திங்கன்னா சர்வதேச இது வேர்ல்டு லெவலில் ரொம்ப கம்மியாகிட்டு பெட்ரோலியம் மெட்டல் ரேட் வந்து ரொம்ப டவுன் ஆகியிருக்கு, குறைஞ்சிருக்கு. அப்படி சொல்கிறாங்கன்னா அப்புறம் ஏன் நம்ம ஊரில் இன்னும் பெட்ரோல் ப்ரைஸை குறைக்காமல் இருக்காங்கன்றது ரீசன் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி பைசா கணக்கில் ஏன் பெட்ரோல் ப்ரைஸ் வந்து இன்னும் பைசா கணக்கிலே அந்த 16 பைசா 25 பைசா 30 பைசான்னே குறைக்கிறது கொட்டுறது அந்த பைசா கணக்கில் ஏன் வச்சுருக்காங்கன்றது ரீசன் தெரிஞ்சாலும் ஸோ சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட் உங்களுக்கு நடந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்குவோம். தேங்க்யூ.